ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரம கமலபூஹு दृष्ट्वा संभृतसम्भ्रम कमलभूः त्वत्पादपातोरुहे हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पादय द्वैताद्वैत भवत्स्वरूप परमेद् याचष्टतं त्वां भजे दृष्ट्वा संभृत संभ्रम कमलभूः त्वत्पादपातोरुहे दृष्ट्वा संभृत संभ्रम कमलभूः त्वत्पादपातोरुहे हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पादय जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पादय द्वैताद्वैत भवत्स्वरूप परमित्याचष्टतं त्वां भजे द्वैताद्वैत भवत्स्वरूप परमित्याचष्टतं त्वां भजे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். கமலபூஹு தாமரையில் உதித்த பிரம்மா, தத் சம்பிருத சம்பிரம திருஷ்ட்வா உங்களுடைய அந்த தெய்வீகமான திருவுருவை பார்த்து, ஹர்ஷாவேசவசம் வதக பரவசமும் பிரமிப்பும் மேலிட, துவத்பாத பாத்தோருகே நிபதிதா தாமரை போன்ற தங்களுடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார், நமஸ்காரம் செய்தார். பிரீத்தியா கிருதார்த்தி பவன் தன்னுடைய விருப்பம் நிறைவேறியதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ஆச்சஷ்டதம் இதி உங்களிடம் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார். ஹே விபோ சக்தி மிக்கவரே பகவானே, மனிஷிதம் மம என்னுடைய விருப்பத்தை, ஜானாசி ஏவ தாங்கள் அறிவீர்கள், துவைதாத்வைத பவத் ஸ்வரூப பரம் துவைதமாக இருக்கின்ற தங்கள் ஸ்வரூபத்தை பற்றியும் அத்வைதமாக இருக்கின்ற தங்கள் ஸ்வரூபத்தை பற்றியும், ஆபாதாய தத்ஞானம் அந்த உண்மையான ஞானத்தை எனக்கு தந்தருளுங்கள், தம் துவம் பஜே அப்படிப்பட்ட தங்களை பஜிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். திருஷ்ட்வா சம்பிருத சம்பிரம கமலபூஹு त्वत्पाद पातोरुहे हर्षावेशवशं वदो निपतितः प्रीत्या कृतार्थी भवन् जानास्येव मनीषितं मम विभो ज्ञानं तदा पादय द्वैताद्वैत भवत्स्वरूप परमित्याचष्टतं त्वां भजे. இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய திருவுருவத்தை தரிசனம் செய்ததால் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட பரவசத்தையும் அவரிடம் பிரம்மா செய்த பிரார்த்தனையையும் பட்டத்ரி விளக்குகிறார். தாமரையிலிருந்து தோன்றிய பிரம்மா
தங்கள் தெய்வீக திருவுருவத்தை பார்த்து பரவசமும் பிரமிப்பும் அடைந்தார். ஆனந்த பரவசத்தில் திளைத்து தங்கள் தாமரை போன்ற பாதங்களில் விழுந்து வணங்கினார், நமஸ்கரித்தார். வைகுண்ட தரிசனத்தினாலும் பகவானுடைய தரிசனத்தினாலும் தேவி மகாலட்சுமியின் தரிசனத்தினாலும் மகிழ்ச்சியடைந்த அவர் தன் எண்ணம் நிறைவேறியது என்பது குறித்து மிகவும் பிரீத்தியுற்றார். பின் பகவானிடம் கீழ்க்கண்டவாறு விண்ணப்பம் செய்தார். பகவானே, என்னுடைய மனத்திலுள்ள விருப்பத்தை தாங்கள் அறிவீர்கள். தங்களை பற்றியும் நான் யார் என்பது பற்றியும் உலகத்தின் படைப்பை பற்றியும் அறிய விரும்புகிறேன். துவைத்தமாக இருக்கின்ற தங்கள் சுரூபத்தை பற்றியும் அத்வைத்தமாக இருக்கின்ற தங்கள் சுரூபத்தை பற்றியுமான உண்மையான ஞானத்தை எனக்கு கொடுத்தருளுங்கள் என்று கேட்கிறார். இந்த துவைத்தம் அத்வைத்தம் என்றால் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுவோம். ஒரு லட்டை கையில் வச்சுட்டு ஒரு குழந்தைகிட்ட இது என்னன்னு கேட்குறோம். இது லட்டு. எத்தனை லட்டு? ஒரே ஒரு லட்டு அப்படின்னு பதில் சொல்கிறது. இன்னொரு குழந்தைகிட்ட அதே லட்டை காண்பித்து என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், உங்கள் கையில் லட்டு இருக்குது, அதில் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் இருக்குதுன்னு பதில் சொல்கிறது. அப்போது முதல் குழந்தை ஒரு பொருளை பார்த்தது, ரெண்டாவது குழந்தை 4 பொருளை பார்த்தது அப்படின்னு அர்த்தமா? ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் வேறு வேறு தான். ஆனால் இந்த எல்லாமே லட்டு என்கிற ஒரே வஸ்துவின் பகுதிகள் தானே. அதனால்தான் ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா, பிரம்மனை அவர் ஒருவரே, அவரை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த முழு பிரபஞ்சத்தையும் தன் உடலாக கொண்டு இருக்கின்ற அந்த பிரம்மம் தன்னை போல் மற்றொன்றில்லாதவர். இது அத்வைதமாகும். துவைத்தம் என்பது பிரம்மம், ஜீவாத்மா, ஜெகத் இவை எல்லாம் வெவ்வேறானவை என்பதாகும். லட்டு வேற, திராட்சை வேற அப்படின்னு நினைக்கிற மாதிரி சரீரமாக ஜெகத்தும் ஜீவர்களும் இருக்கிறார்கள், ஆத்மாவாக பகவான் இருக்கிறார் என்று பார்க்கும்போது துவைத்தம் பகவானாலேயே எல்லாம் தாங்கப்பட்டு பகவானை விட்டு தனித்திருக்க முடியாததனால் பிரம்மன், ஜீவன், பிரபஞ்சம் யாவும் ஒன்றே, பகவானே. இதை பகவான் கிருஷ்ணர் கீதையில் சூத்ரே மணிகணா இவ என்று சொல்கிறார். ஒரு நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டுள்ளன. தனித்தனி மணிகள் என்று மணி என்று பார்க்கும்போது பல பல மணிகள், ஆனால் ஒரே நூலில் கோர்க்கப்பட்டுள்ளன என்று பார்க்கும்போது அது ஒரு மாலை. நூல் போல பகவான் அந்த எல்லா மணிகளையும் தாங்குகிறார். அப்பொழுது அது ஒரு மாலை. அந்த நூலை எடுத்துவிட்டால் எல்லாமே தனித்தனியாக போய்விடுகின்றன. இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கா, பகவானும் சொல்லியிருக்கார். உண்மையான ஞானத்தை தந்தருளுங்கள் என்று பிரம்மாவால் இப்படி வேண்டிக் கொள்ளப்பட்ட தங்களை நானும் வணங்குகிறேன் என்று ஸ்ரீ பட்டதிரி கூறுகிறார்.